ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சஞ்சனா வியூ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெற்றிலை தீபம் போட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், எப்படி போடணும், எந்த நேரத்தில் போடணும்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல எந்த ஒரு பூஜை பண்ணாலும் பிள்ளையாரையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு தான் பண்ணணும். அதனால் பிள்ளையாருக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன். அப்புறம் குலதெய்வ சம்பளையும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன். இப்போ வந்து முருகரோட ஃபோட்டோவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும். நல்லா மஞ்சள் குங்குமம் வச்ச பிறகு நம்ம மேடை வச்சுருக்கோம்ல, அது மேலே இல்லை தரையிலையும் நீங்கள் வந்து ஸ்டார் கோலம் போடணும். நல்ல நட்சத்திர கோலம் போட்டு நான் வந்து அரிசி மாவால் போட்டிருக்கேன். அரிசி மாவால் கோலம் போடுறது ரொம்பவே நல்லது. அதனால் நீங்களும் முடிஞ்ச வரை அரிசி மாவால் கோலம் போடுங்க. அதில் ஸ்டார் போட்டு உள்ளே வந்து ஓம்னு எழுதிட்டு அந்த 6 இதுலேயும் சரவண பவ அப்படின்னு எழுதிக்கணும். எழுதி அந்த 6 இது மேலேயும் நீங்கள் வெத்தலை வச்சும் பண்ணலாம். இல்லைனா ஒரு தட்டில் வெத்தலை எடுத்து வச்சும் பண்ணலாம். இதுக்கு வந்து நல்லா க்ளீனாக எந்த ஒரு புள்ளியோ எதுவும் இருக்கக்கூடாது. நல்ல நீட்டமான வெத்தலையோட காம்பும் இருக்கணும். நுனியும் வந்து உடையாமல் இருக்கிற மாதிரி வெத்தலை எடுத்துக்கணும். நுனியில் வந்து மகாலட்சுமி வாசம் பண்ணுறாங்க, நடுவில் சரஸ்வதி இருப்பாங்க, காம்பில் மூதேவி இருப்பாங்கன்னு சொல்கிறனால தான் அந்த காம்பை வந்து நொடித்து எடுத்துட்டு நம்ம வந்து விளக்கு போடணும். இப்போ வந்து நான் தட்டுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும். இது வந்து ஒற்றைப்படையில் தான் வைக்கணும். அது மாதிரி வச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்திருக்க 6 வெற்றிலை எடுக்கணும். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் காம்பை மட்டும் பிச்சுக்கிட்டு 6 வெற்றிலையை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த 6ஐயும் எடுத்து தட்டில் பரப்பி வைக்கணும். நல்லா மயிலிறகு மாதிரி பரப்பி வைக்கணும். சுற்றியும் வச்சுக்கலாம், இல்லை ஒரே நேரில் வச்சுக்கலாம். ஆனால் அந்த நுனி பகுதி வந்து வெளியே தெரிகிற மாதிரியும் காம்பு பகுதி உள்ளே இருக்கிற மாதிரியும் வச்சுக்கணும். அப்புறம் அதோட ஒவ்வொரு எட்ஜ்லேயும் மஞ்சளும் குங்குமமும் வச்சுக்கணும். எல்லா வெத்தலையோட காம்பு பகுதியும் வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அந்த இடத்துல தான் நம்ம இப்போ விளக்கு வச்சு பற்றிக்க போகிறோம். இல்லை நீங்கள் 6 வெத்தலைக்கு 6 விளக்கு வச்சும் பற்றிக்கலாம், இல்லை ஒரே ஒரு அகல் வச்சும் பற்றிக்கலாம். இப்போ நடுவுலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அகல் விளக்குலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் வந்து பசு நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நான் இன்றைக்கி அதே மாதிரி நெய் ஊற்றி பஞ்சத்திரியில் போட்டிருக்கேன். நீங்கள் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லது தான். இப்போ இந்த தீபத்தை நம்ம ஏற்றிக்கலாம். இந்த செவ்வாய்க்கிழமை எந்த நேரத்தில் பண்ணணும்னா காலையில் 6 to 7 பண்ணலாம். மதிய நேரம்னா 1 to 2 பண்ணலாம். சாயந்தரம்னா 8 to 9 பண்ணலாம். இதுதான் வந்து வெற்றிலை தீபம் போடுறதுக்கான சரியான நேரம். இதில் வந்து நீங்கள் பூவால் அலங்காரம் பண்ணிக்கலாம், முருகர் ஃபோட்டோவையும் பூவால் அலங்காரம் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே விசேஷமானது. எப்படி பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு அவ்வளோ ஒரு நன்மை இருக்கோ அதே மாதிரி இந்த வெற்றிலை தீபமும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நீங்கள் இந்த இதை பண்ணி பாருங்களேன். 6 வாரம் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை பண்ணுற நேரத்தில் பண்ணுங்கள். உங்களுக்கு நினச்ச காரியம் நடக்கும். நீங்கள் நல்லா விளக்கை ஏற்றி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இருந்து அந்த விளக்கு முன்னாடி இருந்து நம்மளோட தேவைகளை கேட்டு நீங்கள் நல்லா மனதார வேண்டி பாருங்களேன். கண்டிப்பாக நடக்கும். 100% அந்த முருகர் நடத்தி கொடுப்பாரு. நான் வந்து 100% உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த விரதத்தை இருந்து பாருங்கள். ஒன்றுமே இல்லை, ரொம்பவே ஈஸியானது. இப்போ விளக்கு ஏற்றிக்கலாம். பிரசாதமாக ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. சக்கரை பொங்கலோ இல்லை பழமோ ஏதோ உங்களால் முடியுதோ அதை வச்சுக்கலாம். நினச்ச காரியம் அப்படியே நடக்கும். இந்த பூஜை வந்து மெயினாக எதுக்கெலாம் பண்ணுவோன்னா குழந்தை பாக்கியத்துக்கு பண்ணுவாங்க. கடன் இருக்குது, எனக்கு ரொம்ப கடன் இருக்குது, என் கடன் தீரணும்னா கடன் பிரச்சனைக்காகவும் பண்ணிக்கலாம். நகை அடகில் இருக்க நகையை திருப்புறதுக்காக பண்ணிக்கலாம். வேலை கிடைக்கணும், எனக்கு வேலை கிடைக்கணும்னு வேண்டிகிட்ருக்கவங்க அவங்களும் இந்த பூஜையை பண்ணலாம். ஏதோ உங்களுக்கு என்ன நீங்கள் நினச்சாலும் அது நடக்கும். இந்த பூஜையில் நீங்கள் உட்காந்து இப்போ நம்ம அந்த பிச்சு வச்சுருந்த காம்பையும் உள்ளே போட்டு ஏற்றிக்கணும். 5 நிமிஷம் எதுக்கு இருந்து வேண்டணும்னா அந்த காம்பு அந்த எண்ணெயில் போட்ட சூடில் அந்த வாசம் வரும். அந்த நேரத்தில் நம்ம வேண்டுற வேண்டுதல் கண்டிப்பாக வலிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தூபம் தீபம் எல்லாம் காட்டி நல்லா சாமியை கும்பிட்டுக்கோங்க. கந்த சஷ்டி கவசம் படிக்க முடிஞ்சால் படிங்க, இல்லைன்னா பாட்டாக போட்டு விட்டு கேட்டுட்ருங்க. அது ரொம்பவே விசேஷம். இன்னொரு டைம் சொல்கிறேன், கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை 6 to 7 காலையில் பண்ண முடியாதவங்க மதியம் 1 to 2 அப்போவும் முடியல ஈவினிங் தான் எங்களால் முடியும்னா 8 to 9 இந்த டைமில் பண்ணுங்கள். தொடர்ந்து 6 வாரம் பண்ணுங்கள். இடையில ஒரு வாரம் முடியாட்டியும் அடுத்த வாரத்துலேருந்து கண்டினியூவாக பண்ணுங்கள்.
100% பலன் தரக்கூடிய பூஜை. முடிஞ்சவங்க கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கும். என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.